அனைத்து தமிழ்நாட்டு தமிழர்களுக்கும் வணக்கம். ஆர்கே நகர் தேர்தல், இடைக்கால தேர்தல் வருது. நீங்கள் யாருக்கு போட் போடுறதா உத்தேசம்? பணத்துக்கா அல்லாட்டி நியாயத்துக்கா அல்லாட்டி கூட நாடு நல்லா இருக்கணும்ன்றக்காவா? என்ன மாதிரி நீங்க முடிவெடுத்துருக்கீங்க? அதாவது பெரிய பெரிய முதலில் வாயில போய் அம்பட போறீங்களா? அப்படி இல்லாட்டி நாம் தமிழர் என்ற ஒரு கட்சிக்கு ஓட்டு போட்டு தமிழ்நாட்டையும் தமிழ்நாட்டில் வாழ்ற மக்களும் இனியாவது நல்லா இருக்கிறதுக்கு ஒரு வழியை வச்சு கொடுக்க போறீங்களா என்றதான் என்ற கேள்வி. 1000 தான் இருந்தாலும் உங்களில் ஒரு சிலர் பணத்துக்காக நீங்க பாடுபடுறது எனக்கு தெரியும். அதை விட அந்த தேர்தலில் போட்டி போடுற பெரிய பெரிய முதலில பார்த்தீங்களா இருந்தால் அவர்கள் எல்லாம் பணத்தை சுரண்டினார். இதில் பார்த்தீங்கன்னா நாட்டுக்காகவும் மக்களுக்காகவும் நிற்கிறது நாம் தமிழர் கட்சி ஒன்றுதான். ஏனென்றால் இந்த மாணவர் போராட்டமாக இருக்கட்டும் சரி, அல்லாட்டி இந்த ஜல்லிக்கட்டு போராட்டமாக இருக்கட்டும் சரி, எல்லாத்துக்கும் அவர் தான் ஒரு மெயின் காரணம். அதாவது சீமான். அந்த சீமான் தான் முதலே ஏற்கனவே பல வருடங்களுக்கு முன்னமே எல்லாத்த பற்றியும் அந்த அறிவுபூர்வமாயும் ஆராய்ச்சி செய்து கதைச்சது மேடையில். அப்படி கதைச்சதைத்தான் இப்படியான போராட்டங்கள்லாம் படிச்சு இப்ப மக்கள் ஒரு விழிப்புணர்ச்சியோட நிற்கிறீங்க. ஆனா அப்படிக்கத்த ஒரு கட்சியை திருப்பி நீங்க கீழே தள்ளி விட்டீங்களா இருந்தா அது நீங்களாய கிணத்துக்கு குதிச்ச மாதிரி. ஸோ அதனால தயவு செய்து உங்களை கெஞ்சி கேட்கிறேன், இந்த ஒரு சான்ஸாவது அந்த கட்சிக்கு கொடுத்து பாருங்க. அது என்ன செய்தா பாருங்க. அதை விட்டுட்டு புது புது கட்சி எல்லாம் 1000 உழைக்குது வழிய. ஆனா அதால ஒரு பிரயோஜனம் இல்லை. அதாவது மாணவர் ஒரு பெரிய சக்தி இல்லையும் இல்லை, அவங்க போராட்டம் பெரிய ஒரு போராட்டம், அதுவும் இல்லையும் இல்லை. ஆனா நீங்கள் ஒரு புது கட்சி ஆரம்பிக்கிற விட என்ன பொறுத்தவரையில சீமானுக்கு பின்னால நின்று அவரை வெளில வச்சு காட்டணும். நான் தமிழர் கட்சிக்கு பின்னால ஏன் உங்களை நான் நிக்க சொல்றேன்னா, அதாவது நீங்க எல்லா கட்சியை விட நான் தமிழர் கட்சியை பார்த்தீங்கன்னா உலகம் பூரா உள்ள தமிழர்கள் எல்லாரும் விரும்புகிற கட்சி ஒரே ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சி தான். ஸோ அதால தான் நான் சொல்றேன். உதாரணத்துக்கு சொல்லினா நான் கூட எனக்கு கூட ஓட்டுரிமை இருந்தா நான் போடுறது ஓட்டு நாம் தமிழருக்கு தான். ஆனா எனக்கு இங்க ஓட்டுரிமை இல்லை. அதால என்னால இந்த வீடியோ மட்டும்தான் உங்களுக்கு செய்ய. இதுல என்ன ஒன்று நீங்க கவனிக்க வேணும் என்னென்றால், தலைவர் பிரபாகரனால ஈழத்தில் உள்ள மக்களை சாதி வேதம் ஒன்றுமே இல்லாம இணைக்க முடிஞ்சது. அதை விட ஈழத்துல தமிழ் ஒரு இனம் இருக்குன்றதை உலகம் பூரா சொல்ல முடிஞ்சது. அதே மாதிரி அடுத்த கட்டத்தில் பார்த்தீங்கன்னா நான் தமிழர் கட்சியில சீமானால மட்டும்தான் உலகத்தில் உள்ள எல்லா தமிழரையும் ஒன்றா இணைக்க முடிஞ்சது. அவர் இதே கொள்கை, தலைவற்ற கொள்கையின் படிதான் சாதி வேதம் ஒன்றுமே பார்க்காம எல்லாம் தமிழ் என்ற ஒரு எண்ணத்தோட ஒன்றா இணைச்சர் அவர் வாழ்த்தார். அதை விட தமிழ்நாட்டு தமிழர்களுக்கு என்ன மட்டும் முக்கியமா சொல்லணும் என்னன்னா, இப்போ ஒரு காலமா நீங்க பாத்தீங்கன்னா, அதாவது ஈழத்துல எப்ப போர் முடிந்தது என்று வந்த பிறகு கூடுதலான பிரச்சனை இப்ப தமிழ்நாட்டுக்கு தான் வந்துட்டு இருக்குது. ஏன் உங்களை ஓய விடாமல் பிரச்சனையை தந்து கொண்டிருக்கிறீங்க இருந்தால் அடுத்தது நீங்க யோசிக்க கூடாது என்ன நீங்க செய்யணும். அதாவது நீங்க செய்ய வேண்டிய பெரிய கடமை ஈழத்தில் உள்ள தமிழர்களை காப்பாற்ற வேண்டியது தமிழ்நாட்டு தமிழர்கிட்ட கடமை. ஆனா அந்த கடமையை கூட உங்களை செய்ய விடாம தடுக்கிறது உங்களோட தமிழ்நாட்டில் உள்ள ஒரு தொகையான பிரச்சனை. இருக்கிற அனைத்து பிரச்சனையும் திருப்பி திருப்பி குழப்பிக் கொண்டிருக்கிறீங்க. அப்படி குழப்பறதுக்கு ஒரே ஒரு காரணம் இதுதான். நீங்கள் யோசிக்க கூடாது. நீங்க யோசிச்சீங்கன்னா அங்க உள்ள தமிழர்களுக்கு நீங்க உதவி செய்ய துவங்கிறீங்க. அதாவது இப்ப நடக்கிற ஐநா பிரச்சனைகள் எல்லாம் நீங்கள் போராட்டங்கள் கூட வெடிக்குவீங்க. உங்களுக்கு உங்களோட பிரச்சனையை பார்க்கவே டைம் இல்லை. அப்ப எப்ப நீங்க ஈழத்தமிழர்களுக்கு உதவி செய்ய போறீங்க, அல்ல ஐநா நடக்கிற பிரச்சனைகளுக்கு குரல் கொடுக்க போறீங்க. சோ அதுதான் ஒரு மெயின். இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரேடியா முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரே ஒரு ஆள் நாம் தமிழர் கட்சி தான். சோ தயவு செய்து பணம் வாங்காமல் இந்த முதலில் வாயில அம்பிடாமல் உங்களுக்கும் எனக்கும், அதாவது உலகத்தில் உள்ள எல்லா தமிழருக்கும் ஒரே ஒரு கட்சி என்றால் நாம் தமிழர் கட்சி தான். அந்த கட்சியை நீங்க வளர்த்தீங்கன்னா தான் உண்மையை சொல்ல போனா உலக தமிழர் அனைவரும் வளரக்கூடிய சாத்தியம் இருக்கு. அதாவது எல்லாருக்கும் தெரியும் தமிழ்நாட்டில் படித்தவர்கள் அடுத்தது பணக்காரர்கள் சில பேர் போட் போடவே போறது. ஏழை மக்கள் அவர்கள் ஒரு நேரம் சாப்பாடு கூட வழியில்லா மக்கள்லாம் உதவல இறங்குறது. அதுவும் என்னத்துக்காக இறங்குறா, அந்த டைம்ல போனா அந்த கட்சிக்காரர் பணம் கொடுப்பாங்க, அந்த பணத்தை வச்சு தாங்க சாப்பிடலாம் தான் போறது. ஆனா தயவு செய்து உங்களை எல்லார்ட்டையும் ஒன்று சொல்லிக் கொள்றேன், இந்த டைம் அதாவது உங்களுக்கு ஒரு நேரம் சாப்பாட்டுக்கே பிரச்சனை. அதனால ஓகே அந்த ஒரு நேரம் சாப்பாடா கிடைக்கட்டு நீங்க பணத்தை வாங்கி ஓட்ட போறதை விட ஒருக்கா பட்டினி இருந்தாலும் பரவாயில்ல என்று இந்த முறையாவது பணத்தை வாங்கி கள்ள ஓட்டு போடாமல் நேர்மையா நாம் தமிழர் கட்சிக்கு போட்டு பாருங்க. அதாவது உங்களுக்கு நிரந்தர சாப்பாடு கிடைக்கும். இந்த வீடியோ பார்த்ததுக்கு உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு பரிசு காத்திருக்குது. அந்த பரிசை நீங்க பெற விரும்பினா தொடர்ந்து வீடியோவை கவனிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா உங்களோட பேஸ்புக் கூட மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அடுத்தது தமிழ் ஐடியா சேனலை இதுவரையும் சப்ஸ்கிரைப் செய்யாதாக்கள் உடனே கீழே உள்ள பட்டனை அமர்த்தி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க. அடுத்தது ஒரு லைக் கொண்டு போட்டுருங்க. இவ்வளவு செய்த உங்களுக்கு தமிழ் ஐடியா வழங்க ஒரு சின்ன ஒரு பரிசு காத்திருக்குது. அது என்னன்னா, நீங்க www.tamilcodeaction.com என்ற நேரத்துக்கு போய் இதுல விழுகிற ஒரு நம்பர், இந்த நம்பர் அதாவது இது ஒரு ஆர்டிகல் நம்பர், இந்த நம்பரை நீங்க அழுத்தி அங்க உள்ள பொருளை நீங்க இலவசமா பெற்றுக்கொள்ளலாம். யார் முன்னுக்கு போறீங்களோ அவைக்குத்தான் அந்த பொருள். சோ அடுத்தது நீங்களும்
அந்த இணையதளத்துல ஏதேனும் ஒரு பொருளை விற்கவோ அல்லாட்டி நீங்க வீச வச்சிருக்கும் பொருளை, அதாவது எறிய வச்சிருக்கும் பொருளை அதுல போட்டு மற்றவர்களுக்கு அதை அம்பளிப்பாக கொடுங்க. அடுத்தடுத்த வீடியோக்கள்ல இப்படியான அம்பளி பொருட்கள் உங்களுக்கு உண்டு. ஒவ்வொரு வீடியோவையும் மறக்காம பாருங்க. நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம்.